என் தங்க பிள்ளையே, இந்த வராகி யார் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக இப்பொழுது என் பிள்ளையே இங்கு தேடி வந்திருக்கின்றேன். இதை கேட்கின்ற மறுநொடியே என் அன்பினை உணர்ந்து கொண்டாய். ஆனால் உனக்கு ஒரு நல்லது நடக்கத்தான் போகிறது. இந்த நிலைமையை பார்த்துதானே உன் மனம் துவண்டு கொண்டு இருந்தது. இந்த நிலைமையை பார்த்துதானே உன்னை துரோகத்தால் வீழ்த்தியவர்களும் உன்னை அவமானத்தால் வீழ்த்தியவர்களும் அங்கு நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலைமையை மாற்றியமைப்பதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன். என் பிள்ளையே, உனக்கான ஒன்றை உன்னை தேடி வரச் செய்யும் பொழுது நீ எதற்காக பிள்ளையே அழுது கொண்டிருக்கின்றாய்? மாற்றங்கள் என்பது உனக்குள்ளே நீ உருவாக்கி கொண்டதுதான். அதை நீ வெளியில் தேடிக்கொண்டு இருக்காதே. வாழ்க்கை என்னும் பயணத்தில் நீ பிறருடன் பழகுவது அங்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம்தானே. ஏனெனில் உன்னுடன் பயணிக்கும் அவர்கள் உன் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக உபதேசம் என்னும் வடிவிலும் அறிவுரை என்னும் வடிவிலும் உன்னை வழிகெடுக்க அங்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம். நீயோ அங்கு அவர் நமக்கு நல்லதுதான் செய்கிறாய், நன்மையான காரியத்தை தான் செய்து கொண்டு இருக்கிறார் என்று அவர்களிடத்திலே உன் பலத்தையும் பலவீனத்தையும் நீ காண்பித்து கொண்டே இருக்காதே. எத்தனையோ பேர்கள் உனக்கான வாழ்க்கையில் கடந்து சென்று இருக்கின்றார்கள். அதில் நான் அவர்களைத்தான் சந்திக்க வேண்டும், இவர்களைத்தான் சந்திக்க வேண்டும், அவர்களை சந்திக்க கூடாது, இவர்களை சந்திக்க கூடாது என்றெல்லாம் நீ நினைத்து விடாதே. யாரை சந்தித்தாலும் எப்படி சந்தித்தாலும் எனக்கான வாழ்க்கையில் எனக்கு மன அமைதியும் நிம்மதியும் தருவது என் தாய் வராகி மட்டும்தான் என்று நினைவில் நிலைநிறுத்திக்கொள். அவருடன் பழகும்போது நீ என்ன விஷயத்தை சொல்ல வேண்டும், எந்த விஷயத்தை சொல்லக்கூடாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொள். என் பிள்ளையே, உன் வெற்றியை தருவதற்கு இந்த தாயை தவிர வேறு யாரால் முடியும்? நமக்கு ஏற்படும் இன்னல்கள் நாளை மாறிவிடும் என்பதுதானே நம்பிக்கை. எதுவுமே மாறவில்லை தாயே. உன்னை கையெடுத்த பிறகு மேலும் மேலும் சோதனை மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ நினைக்காதே. இந்த சோதனையும் வேதனையும் நீ எத்துணை இன்னல்களுக்கும் நடுவிலே என்னை வழிவந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதற்காகத்தான் நான் சின்ன அளவு சோதனையை உனக்கு தந்திருக்கின்றேன். இந்த சோதனையிலும் என் பிள்ளைகள் தான் ஜெயித்திருக்கின்றார்கள். என் பிள்ளைகள் தான் அங்கு அடம்பிடித்து கேட்டதை கையில் பெற்றிருக்கின்றார்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டத்தை உனக்கு கொடுத்தாலும் அதில் நீ என் வழி மாறாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய். என்னை மட்டுமே அங்கு முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கின்றாய். அப்படி என்றால் நீதானே ஜெயித்திருக்கிறாய் என்ற அர்த்தம். என் பிள்ளையே, உனக்கு வேண்டியதை நான் இன்ப அதிர்ச்சியோடு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். இனி உன் சோதனை உனக்கு கிடையாது, உன் வேதனை உனக்கு கிடையாது. அத்தனை வழிகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனம் நீ தளர்ந்து விடாதே. உனக்கு நீ இழந்து விட்டேன் என்று சொன்னதையெல்லாம் மீட்டு நிரந்தரமாக்க நான் தருவதற்கு இந்த வராகி தாய் உன் வீட்டு வாசலிலே அதிர்ஷ்டத்தோடு காத்து கொண்டு இருக்கின்றேன். நான் விட்ட கண்ணீரெல்லாம் இன்னுமா உன் கண்களுக்கு தெரியவில்லை தாயே என்று நீ நினைத்தாய் அல்லவா? இதோ நீ விட்ட கண்ணீரை எல்லாம் பொக்கிஷமாக மாற்றி உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்காக இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். நீ மனம் தளராதே. உன் வெற்றிக்கான இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். நாளை மாறவில்லை என்ற உடனே எல்லாம் முடிந்து விட்டதோ அவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். நாளை மாறவில்லை என்றால் என்ன? நாளை மறுநாள் உன் வாழ்க்கை அங்கு மாறத்தான் போகிறது. உனக்கான வாழ்க்கையே நான் வாக்குறுதியாக தந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னை முழுமையான நம்பி நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும்
அனைத்தையும் அங்கு செயல்படுத்தி கொண்டே இரு. நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் தங்க பிள்ளையே. எதை கொடுத்தால் எதை பெற்றால் நீ சந்தோஷப்படுவாயோ அதை கொடுப்பதற்காக நான் வந்து இருக்கின்றேன். இழந்து விட்டேன் என்று கடந்து போனதையும் நினைத்து போனதையும் நீ நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டு இருக்காதே. எல்லாம் எப்படி என்னால் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டு பார். உன் வெற்றிக்கான இந்த தருணத்தில் உன் வாழ்க்கையை நான் குறித்து வைத்திருக்கும் பொழுது உனக்கு இனி எல்லா நேரமும் நல்ல நேரமாகத்தான் இருக்கப் போகிறது. நீ நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டே இரு. உன் தாயை கையை பிடித்து விட்டாய் அல்லவா? உன் தாய் கையை நீ கரம் பற்றி விட்டதே இன்னுமா தங்க பிள்ளையே நீ உணராமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய்? நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே. எல்லாம் இந்த தாயிருக்க பயமேன். நான் உன்னருகில் இருந்து உன்னை வழிநடத்துவது, உனக்கு ஒவ்வொரு செயலிலும் செய்வது உறுதியாகிவிட்டது. திருப்பத்தை தரும் இந்த வாராகி அந்த திருப்பத்தை மிக பெரும் வெற்றியோடு தருவதற்காக அல்லவா வந்திருக்கின்றேன். அதன் பின்னும் நீ மனமருந்தி கொண்டே இருக்காதே. நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன் வாழ்க்கையை செயல்படுத்துவது நானாக இருக்கும்போது என் அன்பையும் அருளையும் பெற்ற செல்ல பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது உன் சந்தோஷம் உனக்குத்தான். ஓம் வராகி தாயே போற்றி.